அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் 5 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். ஏதோ ஒரு நிமிஷம் நில்லு, சீசன் 5யா? டேய் மற்ற 4 சீசன் எங்கடா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு தெரியும். இல்லைங்க, 4 சீசன் பார்த்தவங்க 5வது சீசன் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக நான் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 4 சீசன் பார்த்தா தான் 5வது புரியுமா அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஏன்னா அந்த 4 சீசன் வரைக்கும் அவனுக்கு வந்து ஒரு கோல் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதை அவன் அச்சீவ் பண்ணி முடிச்சுட்டான். 5வது சீசன்லேருந்து ஒரு புது சாப்டர் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஸோ பேசிக்காக நம்ம ஹீரோ யார், அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சாலே இந்த சீசன் 5 நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். உண்மையாக சொல்லணும்னா நம்ம இந்த நருட்டோவில் நெஜி ஃபேமிலி இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த பிரான்ச் ஃபேமிலி மெயின் ஃபேமிலின்னு சொல்லுவாங்கள்ல, அதே பிரச்சனை தாங்க இங்கேயுமே. இங்கே என்னென்னா இந்த பிரான்ச் ஃபேமிலி இருக்கவங்க எல்லாமே ரொம்ப ஒரு பாவப்பட்ட ஜென்மங்கள் மாதிரி நடத்துவாங்க. அங்கேருந்து நீங்கள் மெயின் ஃபேமிலிக்கு போய் ஜாயின் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டோர்னமெண்ட் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் ஜெயிச்சா நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நம்ம ஹீரோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருப்பார். ஆனால் அந்த சண்டையில் அவர் தோற்று போயிருப்பார். தோற்று மட்டும் போனால் பரவாயில்ல, அவருடைய மொத்த பவருமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெடியூஸ் ஆகிருக்கும். இப்போது நம்ம ஹீரோக்கு ஒரு கோவம், எப்படியாவது எங்கள் அப்பாவை தோக்கடிச்சான் இல்லையா, அவனை நான் தோக்கடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பிரான்ச் ஃபேமிலியை கொண்டு போய் மெயின் ஃபேமிலியோட இணைக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட கோலாக இருந்தது. அதுக்காக அவன் ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறத பண்ணுவான். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 1லேருந்து சீசன் 4 வரைக்கும் போயிடும். இப்போது அவனுடைய கோல் அப்படிங்கிறது அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நடக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 டைனாஸ்டி காம்படிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட வந்து 100 ராஜ்யங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதுலேருந்து மக்கள் வர போகிறாங்க. அங்கே காம்படிஷன் அப்படிங்கிறது நடக்க போகுது. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 5ஓட பிகினிங். நம்ம ஹீரோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா லின்டாங். அவன் கூட இன்னொருத்தன் இருக்கான், அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா லிங்லாங்தியன். ஆக்சுவலாக இவன் தான் அவங்க அப்பாவை டிஃபீட் பண்ணியிருப்பான். இவனை டிஃபீட் பண்ணுறதுக்கு தான் அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். இப்போ இவங்க 2 பேருமே சேர்ந்து இவங்க கிளானை வந்து ரெப்ரசென்ட் பண்ண போகிறாங்க. இப்போ இவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் தனித்தனி கிளானாக இருந்தால் கூட இவங்களுக்கு ஒரு ராஜா இருப்பார்ல, அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க. ஸோ அந்த ராஜ்யத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கிளான் எல்லாமே ஒரு இடத்துல கூட போகிறாங்க. இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா மக்களை செலக்ட் பண்ணி அனுப்ப போகிறாங்க. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகிட்டாங்க. விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி பல பேர்கிட்ட வம்பு எடுத்திருக்கான். அதில் வாங் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி இருக்குது. அதான் அவர் கேட்குறாரு, டேய் எனக்கு நல்லா தெரியும் நீ வந்து வாங் ஃபேமிலி கூட பிரச்சனை அப்படிங்கிறத பண்ணியிருக்க. இந்த பேர் அவங்க சும்மா விட மாட்டாங்க. அந்த ஃபேமிலியில் வாங் ஜோங் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான், அவங்ககிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இரு, ரொம்ப ஃபியர்ஸான வாரியர் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேர் வந்திருக்காங்க. அவங்களோட கிளான்லாம் வந்து இப்போ தான் புதுசாக ஃபார்ம் ஆன கிளான் அப்படிங்கிறதுனால அவங்கள யாருமே மதிக்கவே மாட்டுறாங்க. அதுவுமே வந்து இவர் சொல்கிறாரு, இந்த பேர் அந்த 2 பேரை நல்லா பார்த்து வச்சுக்கோ, பார்க்கறதுக்கு வேணா அவங்க சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவனுங்க கண்டிப்பாக ஒரு பவர்ஃபுல் பீப்புளாக தான் இருப்பானுங்க, ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ராஜா இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு போய் சேர்றாங்கப்பா. சேர்ந்த உடனே ஏற்கனவே இந்த வாங் ஃபேமிலி சொல்லியிருந்தான் பார்த்தீங்களா, அவன் வம்பு இழுக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு என்ன கேட்குறானுங்க, என்னப்பா உங்கள் ஃபேமிலியில் வந்து தகுதியான ஆளே கிடையாதா, பிரான்ச் ஃபேமிலியிலேருந்து தான் ஆள் கொண்டு வந்திருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, டேய் பிரான்ச் ஃபேமிலியோ மெயின் ஃபேமிலியோ எல்லாமே எங்கள் ஃபேமிலி தான், யாரை யூஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுதோ நான் யூஸ் பண்ணிப்பேன், நீ மூடிட்டு இரு அப்படிங்கிறாரு. அதான் அவனுக்கு சொல்கிறானுங்க, கரெக்டாக தான் நான் மூடிக்கிட்டு இருக்கேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் வந்தீங்க, எங்ககிட்ட அடி வாங்கிட்டு போனீங்க, தோற்று போனது ஞாபகம் இல்லையா அப்படிங்கிறாங்க. அதான் இவர் சொல்கிறாரு, அப்போவோ இப்போவோ ஏதோ ஒன்று, நீ வந்து பேச்சை கொஞ்சம் கம்மி பண்ணு, நடக்கிற வேலையை பார்ப்போம் அப்படிங்கிறாரு. இப்போ இந்த லிங்லாங்தின் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து பயங்கர ஃபேமஸ், எல்லாருக்குமே அவனை நல்லா தெரியும். அவன் என்ன பண்ணுறான், அந்த வாங் ஜோங் சொன்ன பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து கிரீட்டிங்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறான். ஆனால் அந்த பயபுள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப நக்கலாக கேள்வி கேட்குது, என்னப்பா உன்னால் கூட இவனை டிஃபீட் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவனுக்கு அதோடு நிறுத்தினா பரவாயில்லைங்க. இதுக்கு முன்னாடி அந்த வாங் ஜோங்கோட பிரதர் தான் வந்து இவங்ககிட்ட அடி வாங்கிட்டு போயிருப்பான். அவன் வந்து கண்டமணிக்கு பேச ஆரம்பிக்கிறான், பத்தியா என் அண்ணன்கிட்ட மாட்டிடாத, சிக்கன சின்னாபின்னம் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஆள் கிடையாதுங்க. இவனுக்கு வந்து வாய் பயங்கர கோளாறு. இவனுமே வந்து ஏடாகூடமாக பேச இவனுக்கு 2 பேருக்குள்ளே இங்கேயே வந்து முட்டிக்குது. அந்த டைமில் ராஜா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உடனே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அடங்கிடுறாங்க. இப்போ ராஜா வந்து என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் எல்லாமே வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ காம்படிஷனுக்காக தான் வந்திருக்கீங்க அப்படிங்கிறதும் தெரியும். ஆனால் இந்த வருஷம் நம்ம ராஜ்யத்திலேருந்து 5 பேரை தான் என்னால் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்கவங்க எல்லாருமே 5 குரூப்பாக பிரிக்க போகிறோம். அந்த 5 குரூப்புக்குள்ளே 2 பேரை சண்டை போட போகிறீங்க. ஸோ 5 குரூப்லேருந்து ஒவ்வொருத்தரை தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே மற்றவங்களுக்குலாம் வந்து பயம் வருது, ஐயையோ போச்சுரா, இந்த பெரிய பெரிய ஃபேமிலிஸ் கிட்டலாம் நம்ம மாட்டோம்னா அவ்வளோதான், நமக்கு சான்ஸே கிடைக்காது போலன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ராஜா என்ன சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் போய் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு அந்த செலெக்ஷனை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ ராஜாவோட பையனுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண போகிறான். அதான் அவர் சொல்கிறார் அந்த பையன்கிட்ட, என்னப்பா உன் காம்படிட்டர்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டியா, யார் எப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற அப்படிங்கிறாரு. அந்த பையன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் லிங்லாங்தியன் அதுக்கப்புறம் வாங் ஜோங் இவங்க 2 பேர் தான் வந்து டஃப்பாக இருப்பாங்க, மற்றவங்களாம் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதான் ராஜா சொல்கிறாரு, இல்லை இந்த லிங்டாங்னு ஒருத்தன் இருக்கான்,
அவன் வந்து கொஞ்ச நாளாக பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கான், அவன் மேலே ஒரு கண்ணை வை அப்படிங்கிறாரு. அவன் பார்த்தா அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆள் மாதிரி தெரியலையேப்பா அப்படிங்கிறான். அப்படிலாம் தப்பு கணக்கு போடாத, அவன் வந்து பிரான்ச் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கான், அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பான் அப்படிங்கிறத பாரு, அவனை நீ குறைச்சி எடை போட்டுறாத, அவன் மேலே ஒரு கண்ணை வை அப்படிங்கிறாரு. சரிப்பா நீங்கள் சொல்கிற நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறான். இப்போ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கூடுறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய பால் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட எனர்ஜி அப்படிங்கிறத அதில் செலுத்தணும். அது செலுத்தின உடனே அது என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி யார் யார் எந்த குரூப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்துரும். இப்போ எல்லாரும் எனர்ஜி அப்படி செலுத்துறாங்க. செலுத்தி முடிச்ச உடனே அது வந்து குரூப் அப்படிங்கிறது பிரிக்குது. விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே நம்ம ஹீரோவும் வாங்ஜோங்கும் சண்டை போட வேண்டிய ஒரு குரூப்பில் மாட்டிக்கிறாங்க. அதான் லிங்லாந்தின்னு சொல்கிறான், என்னடா உனக்கு லக்குன்றதே இல்லை போல தெரியுது, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசுகிறான். இப்போ மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா அடுத்த 20 வருஷத்துக்கு அவங்க நம்மளை பார்த்து சிரிக்கணுமா, அது நடக்கக்கூடாதுன்னா எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது, ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாரு. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க குரூப்புக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஸோ இங்கே இனிஷியலாக நடக்கக்கூடிய ஃபைட்ஸ் எல்லாத்தையும் விட்டுருங்க, அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு தான். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து மீதி இருப்பாங்க. அதுதான் வந்து முக்கியமான ஃபைட்டு. ராஜாவும் என்ன சொல்கிறாருன்னா இப்போ தான் வந்து ரியல் காம்படிஷனை ஆரம்பிக்குது, யார் ஜெயிக்கிறாங்க பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆவலாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவை தவிர்த்து மற்ற 4 குரூப் இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே ப்ரெடிக்ட் பண்ணிடலாங்க. விஷயம் என்னென்னா ராஜாவோட பையன் ஒன்றுத்தில், அதுக்கப்புறமா லிங்லாந்தியன் கண்டிப்பாக வின் பண்ணிவிடுவான். அதுக்கப்புறம் 2 கிளான்லேருந்து புதுசாக வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் தனித்தனியாக வின் பண்ணிவிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் அட்ராக்ஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறமா அந்த வாங்ஜோங், இவங்க 2 பேர் தான். ஏன்னா இதில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்குள்ள சண்டை அப்படிங்கிறது ஆரம்பித்த உடனே அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கியூப் மாதிரி தூக்கி போடுறான்ப்பா. இது வந்து கிரியேஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் வந்து ஈஸியாக அடித்து உடச்சிட்டு மேலே வந்துடுறான். அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், இங்கே பாரு இந்த மாதிரி மொக்கையால் நீ சண்டை போட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன்னால் ஜெயிக்க முடியாது, உன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை காட்டு அப்படிங்கிறான். உடனே அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்பியர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான்ப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஸ்பியர் கிடையாது, பிளட் டீமன் ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் அட்டாக் பண்ணால் என்ன ஆகும்னா அவனோட எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, வைட்டல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, அந்த எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமாக இது அப்சர்வ் பண்ணிட்டோம். ஸோ அது மேலே படாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோக்குள்ளே ஒன்று இருக்குது, அது வந்து அவனுக்கு அட்வைஸ் பண்ணுது. நம்ம ஹீரோக்குள்ளே அப்படி என்னதான் இருக்குன்னு கேட்குறீங்களா, அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம், கவலைப்படாதீங்க. இப்போ அவன்கிட்ட ஒரு ஸ்பியர் இருக்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஸ்பியர் இருக்காதா? உண்மையை சொல்லணும்னா இந்த ஸ்பியரை எடுக்க போய் தான் ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது ஆரம்பிச்சது இவனுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும். இந்த வாங்ஜோங் இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட அடி ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எஃபெக்டிவாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவன் எங்கெல்லாம் அடிக்கிறானோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய வைட்டல் எனர்ஜி அப்படிங்கிறத அது உறிஞ்சிரும். இப்படியே போய்கிட்டு இருக்கு. அந்த ஸ்பியரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவன் நினச்சிக்கிறான், பார்த்தியா நான் அப்பயே சொன்னல அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து சரி பண்ணி விட்டுறான். அவனால் ஏன் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியுது அப்படின்னா அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த 4 சீசன் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே அவன் கற்றுட்டு இருந்திருப்பான். ஸோ அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது வந்தால் கூட ஈஸியாக அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வந்துடுவான். இப்போது நம்ம ஹீரோ யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இவனுக்கு 2 பேர் போட்ட சண்டையில் வெளியில் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கம்யூனிகேஷனே வந்து கட் ஆகிடுது. என்னடா நடக்குது உள்ளுக்குள்ளே, என்னதானே நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பதறிட்டு இருக்காங்க. ஏன்னா என்ன நடக்குதுன்றதை இவங்களால பார்க்க முடியல, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு சண்டை அங்கே போய்கிட்டு இருக்கு. இப்போ மற்ற குரூப்பில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சண்டை முடிஞ்சிச்சுங்க, ஒவ்வொருத்தராக வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்கன்னா 4 பேர் அவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாமே வெளியில் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே தான் என்ன நடக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அவன் என்ன சொல்கிறான், உன்னை விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட அந்த வாங்ஜோங் வந்து கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவனை ஏஞ்சிக்கவே விடாமல் கிராவிட்டி டெக்னிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அவனை உள்ளுக்குள்ளே போட்டு அழுத்துறான்ப்பா. அந்த பைப்பில் சும்மா இருப்பானா, அவன்கிட்ட இருக்கிறது என்னது, பிளட் டீமன்ஸ் பேர் இல்லையா. ஸோ அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டீமனை வெளியில் கொண்டு வந்து அவன் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ அவனுடைய ஃபுல் எனர்ஜி அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அவன் சண்டை போகிறான். நம்ம ஹீரோ பார்க்குறாங்க, இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட அல்டிமேட் டெக்னிக் ஒன்று இருக்குது, அதை வந்து யூஸ் பண்ணுறான். இந்த டெக்னிக் அடையிறதுக்கு கூட அவன் பட்ட பாடு இருக்குது பாருங்க, கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. அவனை வந்து கற்றுக்கவே கூடாது, அவன்லாம் அங்கே இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு பல பேர் வந்து டார்ச்சர் பண்ணாங்க. அது எல்லாத்தையும் மீறி அவன் அங்கே போயிட்டு இந்த ஒரு டெக்னிக் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டான். இப்போது 2 பேருக்குள்ள கிளாஷ் அப்படிங்கிறது நடக்குது இல்லையா, வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக புகை மூட்டமாக இருக்குது, ஏதோ ஒரு ஆட்டம் பாம் வெடிச்ச மாதிரி இருக்குது, என்னதானா நடக்குது உள்ளன்னு சொல்லிட்டு எல்லாருமே பதறிட்டு இருக்காங்க. அப்போது இந்த வாங்ஜோங் இருக்கான் பாருங்க, அப்படியே தள்ளாடி நடந்து வந்துட்டு இருக்கான். அதான் வாங் ஃபேமிலிக்கு பயங்கர சந்தோஷம், பாத்தியா நாங்கள் வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் நடந்து வந்தவன் பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். உள்ளுக்குள்ளே இருந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கெத்தாக நடந்து வந்து நிற்கிறான். அவனா சொல்கிறானா, தம்பி வெளியில் வந்தவன்லாம் வின்னர் கிடையாதுப்பா, வெளியில் வந்து நிற்கிறவன் தான் வின்னர் அப்படிங்கிறான். ராஜாவுக்கு ட்விஸ்ட்டு தாங்கலை. ராஜாவே சொல்கிறார், என்னடா இது புது ட்விஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லிங்காங் தான் வின் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ராஜாவோட பையனும் அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோக்கு போய் கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. லிங்லாந்தியன் மட்டும் தூரமாக நின்று வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ராஜா என்ன சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருமே போய் ரெஸ்ட் அப்படிங்கிறத எடுங்க, நாளைக்கு நான் உங்களை வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், அந்த இடத்துல நீங்கள் உங்களோட எனர்ஜி அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாங்க.
ஸோ இதோட இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.